ஒரு நாட்டோட ஜனாதிபதியை அந்த நாட்டினுடைய போலீஸே அவருடைய வீட்டுக்குள்ளே போய் சாதாரணமாக கிடையாது, வீட்டு கூரையை பிச்சு உள்ளுக்குள்ளே புகுந்து அங்கே இருந்த பாதுகாவலர்களை எல்லாம் தாண்டி அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியை கைது செய்திருக்கு. இது மற்ற நாடுகளில் நடக்குமா என்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரிய விஷயம். என்னென்னு சொன்னால், சாதாரணமாக ஆசிய நாடுகளில் இந்த மாதிரி ஒரு பதவியில் இருக்கிற ஜனாதிபதி, எதிர்கட்சியில் இருக்கிறவரோ இல்லாட்டி முன்னாள் ஜனாதிபதியோ, இதுக்கு முதல்ல பதவி வகிச்ச நபரோ கிடையாது. இப்போ ஆட்சியில் இருக்கிற ஜனாதிபதி என்ற பதவியை தொடர்ந்து வச்சிருக்கிற ஒரு நபர் அரசியலமைப்பை மீறி செயற்பட்டார், பொதுமக்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்ன்றதுக்காக அந்த நாட்டு போலீஸாலேயே மாடி குதிச்சு அவங்களுடைய வீட்டுக்குள்ளே போய் அங்கிருந்த பாதுகாப்பு வேலிகள் கம்பிகளையெல்லாம் மறுத்து போலீஸ் உள்ளுக்குள்ளே போய் அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியை கைது செய்திருக்கு. ஒட்டுமொத்த சர்வதேசத்தினுடைய கவனமும் இன்றைக்கு திரும்பி இருக்கிறது தென்கொரியா மேலே. தென்கொரியாவினுடைய ஜனாதிபதி தான் இந்த மாதிரி கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. இப்போ தென்கொரியாவில் என்ன நடந்து கொண்டிருக்கு, இது ஏன் மற்ற நாடுகளினுடைய தலைவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும், இதுக்கு பிறகு தென்கொரியாவில் என்ன நடக்க முடியும் என்ற மாதிரியான பல விஷயங்களையும் இந்த காணொளியில் விளக்கமாக விரிவாக பார்க்கலாமா. வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். தென்கொரியாவை பொறுத்த வரைக்கும் ஜனநாயக விழுமியங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற நாடு. பக்கத்தில் இருக்கிற நாடு மாதிரி கடுமையான இறுக்கமான கட்டுப்பாடுகள் கிடையாது. ஜனநாயக ரீதியான உரிமைகள் மக்களுக்கும் இருக்கும். அரசியலை பொறுத்த வரைக்கும் கூட ஜனநாயக ரீதியிலாக தான் தீர்மானங்கள் எடுக்கப்படும். கடைசியாக 1979ஆம் ஆண்டில் தென்கொரியாவில் ஒரு இராணுவ ஆட்சி ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு அந்த இராணுவ ஆட்சி ஏற்படுத்தின தலைவர் ஒரு ஆட்சி கவிழ்ப்பு நடத்தப்பட்டு சதி முயற்சியில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதுக்கு பிறகு அன்றைக்கு நடந்த அந்த சம்பவத்தோடு இப்போ இருக்கிற தென்கொரியாவை ஒப்பிடுற நேரத்தில் எவ்வளவோ முன்னோக்கி தென்கொரியா பயணம் செய்திருக்கு. ஆனால் இப்போ இருக்கிற ஜனாதிபதி யூன் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், டிசம்பர் மாதத்தில், இதுக்கு முதல்லையும் இதை பற்றி நாங்கள் கதைச்சிருக்கிறோம், டிசம்பர் மாதத்தில் ஒரே இரவில் அவசரமாக ஒரு தீர்மானத்தை அறிவிக்கிறார். இனி தென்கொரியா முழுக்க இராணுவம் தான் நிர்வகிக்கும், இராணுவ ஆட்சி தென்கொரியாவில் ஏற்படுத்தப்படும் சொல்லி ஒரு அதிர்ச்சியான அறிவிப்பு வெளியிடப்படுது. இது ஜனநாயகத்துக்கு விரோதமான செயற்பாடு கிடையாது. இப்போ இருக்கிற பாராளுமன்றம் குற்றவாளிகளினுடைய குகையா இருக்கு. எதிர்கட்சியினுடைய கட்டுப்பாட்டில் தான் தென்கொரியாவினுடைய பாராளுமன்றம் இருந்து கொண்டிருக்கு. மக்களுக்கு தேவையான சட்டங்களை இயற்ற முடியாமல் இருக்கு, மக்களுக்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்க முடியாமல் இருக்கு. குற்றவாளிகளின் குகையா பாராளுமன்றம் மாறி இருக்கிறது தான் இதுக்கான காரணம். வேற வழி கிடையாது, நான் இராணுவ ஆட்சி ஏற்படுத்த போறேன்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை அறிவிக்கிறாரு. அதுக்கு பிறகு அங்கிருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் உடனடியாகவே பாதுகாப்பையும் மீறி அங்கிருந்த நேஷனல் அசம்பிளின்னு சொல்லப்படுற பாராளுமன்றத்துக்குள்ள போய் அந்த முயற்சியை தடுத்து நிறுத்துறாங்க. அதை திரும்ப பெற மாதிரியான ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. இதுக்கு பிறகு தென்கொரியா முழுக்க ஒரு அமைதியின்மை வெடிக்குது, போராட்டங்கள் வெடிக்குது. வேற வழி கிடையாது. தென்கொரியாவினுடைய ஜனாதிபதி யூன் பொதுமக்கள் மத்தியில் பகிரங்கமா மன்னிப்பு கோர்றார். என்ன மன்னிச்சு கொள்ளுங்க, இனி இதுக்கு பிறகு நடக்காது, நான் தவறுதலா செய்திருக்கிறேன், இதுக்கு பிறகு நடக்கவே நடக்காது என்ற மாதிரியான வாக்குறுதியை பொது வழியில் ஒரு மன்னிப்பா அவர் கோரியிருந்தார். ஆனாலும் கூட அவருக்கு எதிரான நடவடிக்கைகள் அண்டையிலிருந்து ஆரம்பமாகி இருந்தது. இன்றைக்கு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறது காரணம் கூட இதுதான். அதுக்கு பிறகு பாராளுமன்றத்தில் அவருக்கு எதிராக ஒரு இம்பீச்மென்ட், ஒரு குற்ற பிரேரணை கொண்டு நிறைவேற்றப்பட்டிருந்தது. அதே நேரம் அவருக்கு எதிரான விசாரணைகள் ஆரம்பிக்கப்படுது. விசாரணைகளுக்கு வர சொல்லி பல சந்தர்ப்பங்கள் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தாலும் என்னால் வர முடியாது, எனக்கு பாதுகாப்பு பிரச்சனை இருக்கு, கைது செய்யப்படலாம், அந்த மாதிரி வேறு காரணங்களை அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். என்று சொன்னால், அவருடைய ஆதரவாளர்கள் என்று சொல்லப்படுற ஒரு தரப்பும் எல்லா நாட்டிலையும் ஒரு கட்சிக்கும் ஒரு அரசியல் தலைவருக்கும் ஆதரவாளர்களும் இருப்பாங்க, எதிர்ப்பாளர்களும் இருப்பாங்க. அவருக்கு இருக்கிற ஆதரவாளர்கள் அவருடைய தீர்மானம் சரியானது என்ற மாதிரியான கருத்துக்களை சொல்றாங்க. அப்ப இது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த முடியும், நான் வெளியில வரமாட்டேன், எங்கேயும் போக முடியாதுன்னு சொல்லி நீண்ட நாட்களா தன்னுடைய வீட்டுக்குள்ளேயே இருக்கிறார். இதுக்கு பிறகு அவரை கைது செய்யறதுக்கான ஒரு பிடியான உத்தரவு, ஒரு அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. சில நாட்களுக்கு முதல்ல அவரை கைது செய்யறதுக்காக கிட்டத்தட்ட 150 போலீஸ் போய் 6 மணித்தியால போராட்டம் நடத்தினாலும் கூட அவரை கைது செய்ய முடியாம போயிருந்தது. என்று சொன்னா, அங்க கூடியிருந்த ஆதரவாளர்கள் எல்லாம் கடுமையான ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சிருந்தாங்க. மனித சங்கிலி போராட்டம் நடத்தப்பட்டிருந்தது. எங்களை மீறிதான் நீங்க அவரை கைது செய்ய வேண்டியிருக்கும், ஒரு வன்முறை சம்பவம் வெடிக்கலாம் என்ற மாதிரியான சூழல் உருவாகி இருந்தது. அந்த முயற்சி தோல்வியில முடிவடையுது. இதுக்கு பிறகு இன்றைக்கு தென்கொரியாவை பொறுத்த வரைக்கும் அரசியலமைப்பு நீதிமன்றம் சொல்லி ஒன்று இருக்கு. இப்ப பாராளுமன்றத்தில் என்னதான் ஒரு இம்பீச்மென்ட் கொண்டு வரப்பட்டிருந்தாலும் கூட அவர் தற்காலிகமா பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். இப்பவும் கூட அவர் ஜனாதிபதி என்ற பதவியை வச்சு கொண்டிருக்கிறார். இதை முற்றுமுழுதாக அவர்கிட்ட இருந்து அந்த பதவியை பறிக்கிறதா இருந்தா அரசியலமைப்பு நீதிமன்றம் அதை விசாரிச்சு அதுக்கான ஒரு உத்தரவை பிறப்பிக்கணும். இந்த விசாரணைக்கு இன்றைக்கு வர சொல்லியிருந்தாலும் கூட அதுக்கும் அவர் முன்னிலையாகல. 4 நிமிஷங்கள் மட்டும் இந்த அமர்வு நடந்து அதுக்கு பிறகு ஒத்தி வைக்கப்பட்டிருந்தது. நாளைக்கு
ஏற்கனவும் இந்த அமர்வு நடக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அப்போ அவருடைய சட்டத்தரணி சொன்ன விஷயம் என்று சொன்னால், இவருக்கு ஏற்கனவே பிடியான பிறப்பிக்கப்பட்டிருக்கு, அவரோட விளக்கத்தை கொடுக்கறதுக்கு அவரால் வர முடியாது, வெளியில் வருவாரா இருந்தால் கைது செய்யப்படலாம் என்ற மாதிரியான விளக்கம் கொடுக்கப்பட்டிருந்தது. இரண்டாவது சந்தர்ப்பமாகவும் கிட்டத்தட்ட 1000 தொடக்கம் 3200 பாதுகாப்பு தரப்பு போலீஸ் அவருடைய சியோல்ல இருக்கிற அவருடைய வில்லாவில் தான் அவர் தங்கியிருந்தார், பாதுகாப்பா தங்கியிருந்தார். அவருடைய வீட்டுக்குள்ள கூரைக்கு மேலால ஏறி, மதிலுக்கு மேலால ஏறி அங்கிருந்த பாதுகாப்பு கம்பிகள், பாதுகாப்பு வேலிகளை எல்லாம் தாண்டி அதெல்லாம் வெட்டி உள்ள போய் பலவந்தமா அவரை கைது செய்யறதுக்கான ஒரு முயற்சி முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கும் கூட ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்கள், அவருடைய ஆதரவாளர்கள் வீட்டுக்கு முன்னுக்கு கூடியிருக்கிறாங்க, அவருடைய சட்டத்தரணிகள், சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூடியிருக்கிறாங்க. அதையும் தாண்டிதான் 3000 போலீஸ் பங்கு பற்றி அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற தகவல் வெளிவந்திருந்தது. இதுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய வன்முறை சம்பவம் வெடிக்கலாம் என்ற மாதிரியான ஒரு நிலைமை தென்கொரியாவில் இப்போ உருவாகி இருக்கு. அதுக்கான காரணம் 2 தரப்பு மோதல் என்ற நிலைமையை நோக்கி தென்கொரியா நகர்ந்து கொண்டிருக்கு. முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா, அவருடைய ஆதரவாளர்களுக்கும் எதிர்ப்பாளர்களுக்கும் இடையில ஒரு வன்முறை சம்பவம் வெடிக்கலாம் என்ற மாதிரியான நிலைமை இருக்கு. என்னன்னு சொன்னா, சில இடங்களில் கொண்டாட்டங்கள் நடக்குது. இவர் கைது செய்யப்பட்டதுக்கு பிறகு சிலருக்கு அது கவலையை ஏற்படுத்தி இருக்கு, சோகமான செய்தியா மாறி இருக்கு. இந்த 2 தரப்பும் மோதுறதுக்கான வாய்ப்பு இருக்கு என்ற தகவல்கள் சில இடங்களில் பேசப்படுது. இன்னும் ஒரு பக்கம் பார்க்குற நேரத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, PSS என்று சொல்லப்படுற ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவு தான் அவருக்கு தொடர்ச்சியான பாதுகாப்பை கொடுத்து கொண்டிருக்கு. அப்ப 2 அரச தரப்புகள் முரண்படுறதுக்கான, வன்முறையில மோதல் ஈடுபடுறதுக்கான ஒரு வாய்ப்பும் உருவாகி இருக்கு. ஒன்று போலீஸ் தரப்பு சொல்றாங்கன்னு சொன்னா, எங்களுக்கு ஒரு அரெஸ்ட் வாரண்ட் எங்க கையில இருக்கு, பிடியான பிறப்பிக்கப்பட்டிருக்கு, சட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம், கைது செய்யறதுக்கு வந்திருக்கிறோம்னு சொல்லி. ஆனால் அவருடைய பாதுகாப்பு தரப்பு சொல்றாங்க, அவர் இப்பவும் ஜனாதிபதி, அவருடைய உத்தரவை நாங்கள் கேட்க வேண்டியிருக்கு, அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமையும் பொறுப்பும் என்று சொல்லி 2 தரப்புமே சொல்ற விஷயம், சட்டவாட்சியை நிலைநிறுத்துறதுக்காக நாங்கள் செயற்பட்டு கொண்டிருக்கிறோம் சொல்லி. இந்த 2 அரச தரப்புகளுக்கு இடையிலையும் கூட ஒரு மோதல் சம்பவம் உருவாகலாம் என்ற மாதிரியான நிலைமையும் இருக்கு. ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவினுடைய தலைவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற மாதிரியான செய்திகளும் இன்றைக்கு ஆரம்பத்தில் வெளிவந்திருந்தது. பிறகு அவர் கைது செய்யப்படலை என்று சொல்லி சொல்லப்படுது. அப்படியா இருந்தாலும் தென்கொரியாவினுடைய ஜனாதிபதி அரசியலமைப்பை மீறி, இல்லாட்டி மக்களுக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை எடுத்து ராணுவ ஆட்சி ஏற்படுத்துறதுக்கு முயற்சி எடுத்தார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்போ அதுக்கு பிறகு அவரும் அவருடைய சட்டத்தரணிகள், ஆதரவாளர்கள் சொல்ற விஷயம் என்ன சொன்னா, இது கைதெல்லாம் கிடையாது, ஒரு இரத்த களறு ஏற்படுறதை தடுக்கிறதுக்காக, மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட முடியும், வன்முறை சம்பவங்கள் பதிவாகலாம், இந்த மாதிரி தன்னுடைய பாதுகாப்பு தரப்பும் போலீஸுக்கும் இடையில் ஒரு மோதல் நடக்கலாம் என்ற மாதிரியான நிலைமை இருந்தது. இதை தவிர்க்கிறதுக்காகத்தான் அவரா முன் விசாரணைகளுக்கு முன்னிலையாகி இருக்கிறார். இது கைது நடவடிக்கைகள் கிடையாது என்ற மாதிரியான கதைகள் ஒரு பக்கம் சொல்லப்பட்டு வரதை பார்க்க முடியுது. இப்ப 48 மணித்தியாலங்கள் அவர் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார் என்று சொல்லி செய்திகளில் பார்க்க முடிஞ்சது. இன்னும் 20 நாட்களுக்கு அவர் சில நேரங்களில் தடுத்து வைக்கப்படலாம். இதுக்கான ஒரு நீதிமன்ற உத்தரவை போலீஸ் தரப்பு பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. அந்த உத்தரவு சில நேரங்களில் பெற்றுக்கொள்ளப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியும் சில இடங்களில் பேசப்படுது. அந்த உத்தரவு பெறப்படாட்டி 48 மணித்தியாலங்களுக்கு பிறகு, விசாரணைகளுக்கு பிறகு தென்கொரியாவினுடைய ஜனாதிபதி யூன் விடுவிக்கப்பட்டதுக்கான வாய்ப்பு பெரும்பாலும் உருவாக முடியும். ஒரு கைது கிடையாது, இரத்த களறியை தடுக்கிறதுக்கான முயற்சியா நானே விசாரணைகளுக்கு முன் வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். இப்போ இந்த அரசியலமைப்பு பேரவையினுடைய, அரசியலமைப்பு நீதிமன்றத்தினுடைய விசாரணை நாளைக்கும் திரும்ப நடக்க இருக்கு. இதில் அவர் முன்னிலையானாலும் முன்னிலை ஆகாட்டியும் 180 நாட்களுக்குள்ள அரசியலமைப்பு நீதிமன்றம் ஒரு தீர்மானத்தை அறிவிக்கும். அதனுடைய 8 நீதிபதிகள் இருக்கிறாங்க. அந்த 8 நீதிபதிகள்லையும் 6 நீதிபதிகள் ஒரு தீர்மானத்தை எடுக்கிற பட்சத்தில் அவர் எடுத்த தீர்மானம், அவருடைய செயற்பாடு பிழையானதுன்னு சொல்லி உத்தரவிடுற பட்சத்தில் அவர் தன்னுடைய பதவியை உத்தியோகபூர்வமாக இழக்கிறதுக்கான ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படும் சொல்லியும் எதிர்பார்க்கப்படுது. இப்போ தென்கொரியாவில் உருவாகி இருக்கிற இந்த பதற்றமான சூழல் முடிவுக்கு வந்திருக்கு, அவரோட கைதுக்கு பிறகு முடிவுக்கு வந்திருக்கான்னு கேட்டால் கிடையாது, இதுக்கு பிறகுதான் ஆரம்பமே என்று சொல்லியும் சில சர்வதேச ஊடகங்களில் பேசப்படுது. என்று சொன்னால் 48 மணித்தியாலங்களுக்குள்ள அவர் விடுவிக்கப்படாமல் 20 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்படுவாரா இருந்தால் அவர்களுடைய ஆதரவாளர்கள், ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவினுடைய உறுப்பினர்கள் ஒரு வன்முறையில் ஈடுபடுறதுக்கான சூழல் உருவாக முடியும். இன்னும் ஒரு பக்கம் அவருக்கு எதிராக குற்றப்பிரேரணை உறுதி செய்யப்படுமா இருந்தாலும் கூட தென்கொரியாவில் சில வன்முறைகள் உருவாகலாம் என்ற மாதிரியான ஒரு நிலைமை தான் இப்போ உருவாகி இருக்கு. இது மற்ற நாடுகளினுடைய
தலைவர்களுக்கும் ஒரு நல்ல பாடம் சொல்லி சொல்ல முடியும். ஒரு இராணுவ ஆட்சின்றது கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நியாயப்படுத்தக்கூடிய விஷயம் கிடையாது. மக்களுக்கு எதிரான தீர்மானத்தை எடுக்கிற பட்சத்தில் யாரா இருந்தாலும் கைது செய்யப்பட வேண்டியது கட்டாயமானது. தென்கொரியாவினுடைய வரலாற்றை பொறுத்த வரைக்கும் பதவியில் இருக்கிற ஒரு ஜனாதிபதி கைது செய்யப்பட்டிருக்கிற முதல் சந்தர்ப்பமா இது பதிவாகி இருக்கு. இது மற்ற நாடுகளினுடைய தலைவர்களுக்கு ஆட்சியாளர்களுக்கு பாடம் சொல்லி ஒரு பக்கம் பார்த்தாலும் இதனுடைய இன்னும் ஒரு பக்கம் கூட இருக்கு. அவர் சொல்ற மாதிரி இந்த இராணுவ ஆட்சி ஏற்படுத்தினதுக்கான காரணம் அவர் சொன்னது குற்றவாளிகளினுடைய குகையா பாராளுமன்றம் மாறி இருக்கு. எதிர்கட்சியிட கட்டுப்பாட்டில் தான் பாராளுமன்றம் இருக்கு. மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யறதுக்கும் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கும் அந்த குற்றவாளிகள் அங்க இருக்கிற ஊழல்வாதிகள் விடுறாங்கல்ல, அரசியல்வாதிகள் விடுறாங்கல்ல, வேற வழி கிடையாம தான் நான் ஒரு இராணுவ ஆட்சி ஏற்படுத்தின என்ற ஒரு விளக்கத்தை கூட அவர் ஆரம்பத்தில் கொடுத்திருந்தார். அவர் சொல்றது உண்மையா இருக்கிற பட்சத்தில் அது எதிர்கட்சி ஆளுங்கட்சி என்று சொல்லப்படுற ஜனநாயகத்தினுடைய தோல்வி என்றதிலையும் மாற்று கருத்து கிடையாது. எப்படி இராணுவ ஆட்சி என்றது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத நியாயப்படுத்த முடியாத விஷயமோ அதே மாதிரி தான் இவர் சொல்ற விஷயம் உண்மையா இருக்குமா இருந்தா அது எதிர்கட்சி ஆளுங்கட்சி பாராளுமன்றம் என்று சொல்லப்படுற இந்த ஜனநாயக கட்டமைப்பினுடைய தோல்வி என்று சொல்லியும் ஒரு பக்கம் பார்க்க முடியும். என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இதை பற்றி தெரிஞ்சு கொள்ள நினைக்கிற உங்களுடைய நண்பர்களோடையும் உறவினர்களோடையும் இந்த காணொலியை முடிஞ்சா பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு காணொலியில இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.